வெல்கம் டு ஐஸ்வரி. நான் உங்கள் ஆனந்த் சார். ஆசிரியர் தேர்வாளர்கள் நடத்தப்படுகின்ற எந்த தேர்வாக இருந்தாலும் நேரடி நியமனமாக இருக்குது அப்படின்னா, பணி கொடுக்குற ஒரு எக்ஸாமினேஷனாக இருக்குது அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கட்டாயம். இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் நம்ம டிஆர் வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் மெனுவில் போய் பார்த்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வரும். ரெக்ரூட்மெண்ட்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சிலபஸ் மெனு வரும். அந்த சிலபஸ்க்குள்ளே போனீங்கன்னா டவுனில் இந்த மாதிரி செகண்ட் சீரியல் நம்பரில் இருக்குது பாருங்கள். சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு இருக்கும். இதுக்கான அரசாணை எண் 121 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டேட் 1/7/2022. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு பேஜ் வரும். அதில் கீழே ரைட் சைடில் இந்த மாதிரி ரிவ்யூ பிடிஎஃப் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். 84147 நம்பர் கொடுத்து உயர்நிலை பாடத்திட்டம் சொல்லுவாங்க. அதில் அந்த பிடிஎஃபோட டைட்டிலே பாருங்கள், 84147 உயர்நிலை போட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர்நிலை 10th ஸ்டாண்டர்ட் பாடத்திட்டம். டேட் 7/6/2023 பண்ணியிருக்காங்க. ஸோ உயர்நிலை 10th ஸ்டாண்டர்ட்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். 10ஆம் வகுப்பு புத்தகத்தை முதல் பக்க அட்டையிலேருந்து கடைசி பக்கம் அட்டை வரையும் படித்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நடந்த பிஓ எக்ஸாம்லேயும் அதுதான் ப்ரூஃபு. இப்போது பிடி எக்ஸாம் எழுதுனாங்க, அதுலேயும் அதுதான் ப்ரூஃபாக இருக்குது. இன்னும் இப்போ 21ஆம் தேதி, இப்போ வரப்போகின்ற ஜூலை 21ஆம் தேதி எஸ்ஜிடிடிஆர்பி எழுத போகிறாங்க. அந்த தேர்வு வந்தாலும் 10ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து தான் வரப்போகுது. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னால முழுக்க நீங்கள் 10ஆம் வகுப்பு புத்தகத்தை படித்தா போதும், குவாலிஃபை ஆகிடலாம். பிஓ எக்ஸாம்லையும் சில பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, பிடிடிஆர்பிலும் சில பேர் தமிழில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதனால் இதில் படிக்கிறத விட பயிற்சி எடுக்கிறது தான் முக்கியம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நான் படிச்சிடுறேன் சார், நான் பாஸ் ஆகிறேன்றதை விட நீங்கள் படித்து பயிற்சி எடுக்கணும். நிறைய வினாக்களை பயிற்சி எடுத்தால் தான் அது நமக்கு அந்த 20 மார்க்கை தாண்ட முடியுன்றது நிதர்சனமான உண்மை. படிக்கும் போது நல்லாயிருக்கும், ஒரு வாரம் ஞாபகத்துக்கும், அடுத்த வாரம் மறந்துடுவோம். அதனால் படித்தது மறக்கக்கூடாது அப்படின்னா எல்லா நாட்களும் பயிற்சி தேர்வு எழுதணும். வாரம் பயிற்சி தேர்வு எழுதினே இருக்கணும். இந்த சிலபஸ் எதுக்கு உதவும் அப்படின்னா இலக்கண பயிற்சிக்கும் மொழி பயிற்சிக்கும் உதவும். இந்த சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல் மரபு அறிதல், தொடர் மரபு அறிதல், அப்புறம் அதுக்கப்புறம் இலக்கணங்களை பற்றியெல்லாம் தலைப்புகள்லாம் கிளியராக இருக்கும். இந்த எழுத்து, சொல், இலக்கணம், தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், அதை தாண்டி வல்லின மிகும் இடங்கள், வல்லின மிகா இடங்கள், வினா விடை வகை பொருள்கோள் பற்றிய இலக்கணங்கள், அகப்பொருள் இலக்கணம், அதுக்கப்புறம் புறப்பொருள் இலக்கணம், இது எல்லாமே இந்த சில வகை அலகிடுதல், அணிகள், திருக்குறள் கொடுத்தா அதில் அணி கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ எல்லாமே இந்த சிலபஸ்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் 10th புக்கை படித்து இந்த சிலபஸ் ஓரியன்ட் டாப்பிக்கில் ரிலேட்டடாக நோட்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டெஸ்ட்டு பாஸ் ஆகிடலாம். இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறத விட அதிகமாக ப்ராக்டிஸ் எடுக்கிறது தான் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிற டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் தேர்வத்தை நம்ம எந்த தேர்வு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எழுதுகிற டீச்சர்ஸ்க்கும் சரி, பிஜிடிஆர்பி படிக்கிறோம் டீச்சர்ஸ் சரி, எஸ்ஜிடி படிக்கிற டீச்சர்ஸ்க்கும் சரி, எதிர்காலத்தில் யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நாம் குவாலிஃபை ஆகணும்னா 10th புக்கை ஃபுல்லாக படித்து இந்த சிலபஸ் அடிப்படையில் இலக்கணம் அப்புறம் மொழி பயிற்சி கற்றுக்கிட்டால் குவாலிஃபைட் ஆகிடுவோம். மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷா அகாடமியோட கசடர கற்க நான் உங்கள் ஆனந்த் சார். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுல என்ன உங்களுக்கு சந்தோஷம் தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, 4 பேருக்கு அனுப்புங்க. அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு எவிடன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். கசடர கற்க.